ஹே காய்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற ஆடியோ புக் என்னன்னா லிவிங் ஆன் யோர் ஓன் டெர்ம்ஸ். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஓஷோ. இந்த ஆடியோ புக்கில் இந்த புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் மெதுவாக, ஆழமாக, நிறைய உதாரணங்களோட ஒரு தமிழ் யூடியூப் ஆடியோ புக் ஸ்டைலில் பார்க்க போறோம். முதல்ல இந்த புத்தகத்துல இருக்கிற தலைப்புகள் எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்னா ஒவ்வொரு தலைப்பையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்கலாம். இந்த புத்தகத்துல நாம பார்க்க போற தலைப்புகள். தலைப்பு 1, அறிமுகம், உண்மையாக வாழ்வது, லிவிங் ஒத்தென்டிகலி. தலைப்பு 2, சுதந்திரத்தை புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரீடம். தலைப்பு 3, மனப்பதிவுகளின் சங்கிலிகளை உடைத்தல், பிரேக்கிங் த செயின்ஸ் ஆஃப் கண்டிஷனிங். தலைப்பு 4, நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம், த கரேஜ் டு பி யோர்செல்ஃப். தலைப்பு 5, பொறுப்பும் தனித்துவமும், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இண்டிவிடுவாலிட்டி. தலைப்பு 6, அன்பு, உறவுகள் மற்றும் சுதந்திரம், லவ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஃப்ரீடம். தலைப்பு 7, கேள்விகளும் பதில்களும், questions and answers. தலைப்பு 8, முடிவுரை, உங்கள் சொந்த விதிமுறைகளில் வாழ்வது, லிவிங் ஆன் யோர் ஓன் டெர்ம்ஸ். சரி, இப்போ இந்த தலைப்புகள் எல்லாத்தையும் ஒன்னா ரொம்ப விரிவாக பார்க்கலாம். தலைப்பு 1, அறிமுகம், உண்மையாக வாழ்வது. லிவிங் ஒத்தென்டிகலி என்ற வார்த்தையை முதல் தடவையாக கேட்கும்போது அது கொஞ்சம் பெரிய கருத்து மாதிரி தோணலாம். ஆனால் அதை ரொம்ப எளிமையாக யோசிச்சு பார்த்தா அதுக்கு அர்த்தம் நம்ம வாழ்க்கையே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழதுதான். வேற யாராவது என்ன சொல்வாங்க, சமூகம் என்ன எதிர்பார்க்குது, உறவினர்கள் என்ன நினைப்பாங்க, நண்பர்கள் என்னை எப்படி மதிப்பிடுவாங்கன்னு பயந்து வாழறது இல்ல. நம்ம உள்ளே இருக்கிற உண்மையான நம்மை ஏற்றுக்கிட்டு வாழறதுதான் உண்மையான வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுது. இப்படி பேசணும், இப்படி நடக்கணும், இந்த மாதிரி டிரஸ் போடணும், இந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி வேலைக்கு போகணும், இந்த மாதிரி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இவை எல்லாம் தவறில்லை. ஆனா சில நேரங்களில் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்ம உண்மையான தனித்துவத்தை மெதுவாக மறைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு பையனுக்கு இசை மேல ரொம்ப ஆர்வம். கிட்டார் வாசிக்கணும், பாடல்கள் உருவாக்கணும். ஆனா அவனோட குடும்பத்துல எல்லாரும் இன்ஜினியர்ஸ். அதனால அவனும் இன்ஜினியரிங் படிக்கிறான், டிகிரி முடிக்கிறான், வேலைக்கும் சேர்றான், நல்ல சம்பளமும் வருது. வெளியில் இருந்து பார்த்தா ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கை மாதிரிதான் தெரியும். ஆனா இரவு தனியா உட்காரும்போது மனசுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கும். இதுதானா நான் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை? அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள எழும். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வந்திருக்கும். சிலர் அதை கவனிக்காம விட்டுடுவாங்க, பிஸியான வாழ்க்கையில மறந்துடுவாங்க. ஆனா சிலர் மட்டும் அந்த கேள்வியை சீரியஸா எடுத்துக்கிட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த யோசனைதான் ஒரு புதிய பயணத்தோட ஆரம்பம். உண்மையாக வாழறதுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள போய் வாழறது இல்ல. குடும்பத்தை விட்டு விலகுறதும் இல்ல. சமூகத்தோட சண்டை போடுறதும் இல்ல. அது ஒரு உள்ளார்ந்த மாற்றம். நீங்க எடுக்கிற முடிவு உங்க மனசுல இருந்து வருதா, இல்ல பயத்துல இருந்து வருதா? அதைத்தான் தினமும் நாம கவனிக்கணும். சில நேரம் நாம சிரிப்போம், ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்காது. சில நேரம் பரவாயில்லைன்னு சொல்வோம், ஆனா உண்மையிலேயே பரவாயில்லைன்னு இருக்காது. சில நேரம் எனக்கு இது பிடிக்கும்னு நடிப்போம், ஆனா உண்மையில் பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன சமரசங்கள்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உண்மையான தனித்துவத்தை மறைக்க ஆரம்பிக்கும். ஒரு கண்ணாடி முன்னாடி நிக்கறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த கண்ணாடியில தெரிகிறது உங்க முகம். ஆனா வாழ்க்கைன்னு சொல்லுற கண்ணாடியில தெரிகிறது வேற யாரோ உருவாக்கிய ஒரு கதாபாத்திரம். அப்படித்தான் நிறைய பேர் தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆபீஸுக்கு ஒரு முகமூடி,
நண்பர்கள்கிட்ட ஒரு முகமூடி, குடும்பத்துக்காக இன்னொரு முகமூடி, சோஷியல் மீடியாவுக்காக வேற ஒரு முகமூடி. இப்படி முகமூடிகள் அதிகமா ஆகும்போது ஒரு நாள் நமக்கே நாம யாருன்னு புரியாம போயிடும். அதனாலதான் இந்த கருத்து ரொம்ப முக்கியம். நம்ம உள்ளே இருக்கிற உண்மையான குரலை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கணும். அதுக்காக தினமும் கொஞ்ச நேரம் நம்மோட நாம செலவழிக்கலாம். போன் இல்லாம, டிவி இல்லாம, சோஷியல் மீடியா இல்லாம, அமைதியா உட்கார்ந்து எனக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்கும், எதைச் செய்தால் எனக்கு மனநிம்மதி கிடைக்கும், எதைச் செய்தால் நான் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறேன்னு உணர்வேன். இந்த கேள்விகளை நம்மளே கேட்டா போதும். பதில் உடனே வராது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வர ஆரம்பிக்கும். உண்மையான வாழ்க்கைன்னா குறையில்லாத வாழ்க்கை இல்ல. தவறுகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், சில முடிவுகள் சரியா வேலை செய்யாமலும் போகலாம். ஆனா அந்த முடிவுகள் உங்க மனசுல இருந்து வந்ததுன்னா அதோட பாரம் ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா அது உங்க தேர்வு. வேற யாரோட வாழ்க்கையை நீங்க வாழல, வேற யாரோட கனவையும் சுமக்கல. நம்ம எல்லாரும் தனித்துவமானவர்கள். 2 பேரோட கைரேகை ஒரே மாதிரி இருக்காது. அதே மாதிரி 2 பேரோட வாழ்க்கை பாதையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனா நாம ஒப்பிடுறதை மட்டும் நிறுத்த மாட்டோம். அவன் அப்படி சாதிச்சான், இவன் இப்படி முன்னேறிட்டான், அவளுக்கு அந்த வெற்றி கிடைச்சிருச்சு. இப்படி ஒப்பிட்டு நம்ம வாழ்க்கையை அளக்க ஆரம்பிச்சா நம்ம சந்தோஷம் எப்போதும் தள்ளி போய்கிட்டே இருக்கும். உண்மையாக வாழ்றதுன்னா ஒப்பிடுறதை விட விழிப்புணர்வு அதிகம், போட்டியை விட அமைதி அதிகம், பிறரின் அங்கீகாரத்தை விட சுயமரியாதை அதிகம். இது ஒரே நாள்ல நடக்குற மாற்றம் இல்ல, மெதுவா நடக்குற ஒரு மாற்றம். தினமும் ஒரு சின்ன நேர்மையான முடிவு எடுக்கும்போது நம்ம உண்மையான தனித்துவம் மெதுவா வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு நாள் காலையில எழுந்த உடனே இன்னைக்கு நான் என்ன செய்தாலும் அது என் மனசுக்கு உண்மையான முடிவாக இருக்கணும். இன்னும் முடிவு பண்ணுங்க. சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பிடிச்ச நிறத்துல டிரஸ் போடுங்க, பிடிச்ச பொழுதுபோக்குக்கு நேரம் கொடுங்க, பிடிச்ச மாதிரி பேசுங்க, மரியாதையோட இல்லை இன்னும் சொல்ல கத்துக்கோங்க. இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்கும். அந்த தன்னம்பிக்கையே மெதுவா ஒரு சுதந்திர உணர்வை கொடுக்கும். அந்த சுதந்திரத்தில்தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அது வெளியில் இருந்து வராது, உள்ளிருந்து மட்டும்தான் வரும். இந்த முதல் தலைப்பு நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான கருத்து இதுதான். நம்ம வாழ்க்கையை நம்ம உண்மையான மனசோட இணைத்தால்தான் வாழ்க்கை ஒரு சுமையா இல்லாம அர்த்தமுள்ள ஒரு அழகான பயணமா மாறும். தலைப்பு 2, சுதந்திரத்தை புரிந்துகொள்வது. சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம எல்லாரும் தினசரி வாழ்க்கையில பயன்படுத்துறோம். எனக்கு சுதந்திரம் வேணும், என் வாழ்க்கை என் இஷ்டம், யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, இப்படி நிறைய பேர் சொல்வாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா உண்மையான சுதந்திரம்னா என்ன? அது வெளியில இருந்து கிடைக்கிறதா, இல்ல நம்ம உள்ளே உருவாக்குற ஒரு அனுபவமா? இந்த தலைப்பு அதுக்கான பதிலை தேடச் சொல்லுது. பொதுவா நாம சுதந்திரம்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறதுன்னு தான் நினைப்போம். பள்ளியில இருக்கும்போது, கல்லூரி போனா சுதந்திரம், கல்லூரி முடிஞ்சா, வேலை கிடைச்சா சுதந்திரம், வேலை கிடைச்ச பிறகு பிசினஸ் பண்ணா சுதந்திரம், பிசினஸ் ஆரம்பிச்சா, ஓய்வு பெற்றா சுதந்திரம். இப்படி வாழ்க்கை முழுக்க அடுத்த கட்டத்தில்தான் சுதந்திரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா ஒவ்வொரு கட்டத்துக்கும் போன பிறகும் புதிய பொறுப்புகள் வரும், புதிய எதிர்பார்ப்புகள் வரும். அப்போ நாம தேடிய சுதந்திரம் எங்கே போச்சு? இதை புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம். ஒரு பறவை கூண்டுக்குள்ள இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் பாவம், இதை வெளியே விடணும் இன்னும் சொல்வாங்க. ஒரு நாள் கூண்டை திறந்துட்டாங்க, பறவை வெளியே வந்துடுச்சு. அதுதான் சுதந்திரம்னு நாம நினைக்கலாம்.
ஆனா அந்த பறவைக்கே பறக்க பயமா இருந்தா, வெளி உலகம் தெரியாம இருந்தா, அப்போ கூண்டு திறந்திருந்தாலும் அது வெளியே வராது. அது பழகிய கூண்டுக்குள்ளதான் இருக்கும். இது பறவையோட கதை மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையும் சில நேரங்களில் இப்படித்தான். வெளியில யாரும் இதைச் செய்யாதேன்னு சொல்லல. ஆனா நம்ம மனசுக்குள்ளதான் பயம் இருக்கும். நான் தோற்றுடுவேனா? மத்தவங்க என்ன நினைப்பாங்க? என்னை மதிப்பீடு பண்ணுவாங்களா? என்னை நிராகரிச்சுடுவாங்களா? இந்த மாதிரி எண்ணங்கள்தான் நம்ம மிகப்பெரிய சிறை. கொஞ்சம் கவனிச்சுப் பாருங்க. ஒரு மீட்டிங்ல உங்க கருத்தை சொல்லணும்னு ஆசை இருக்கும். ஆனா நீங்க அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க. யாராவது சிரிச்சா என்ன? தவறா இருந்தா என்ன? இன்னும் பயம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா பாதுகாப்பான வேலையை விட பயம். ஒரு உறவுல உண்மையான உணர்வுகளை சொல்லணும்னு தோணும். ஆனா நிராகரிக்கப்படுவோமோன்னு பயம். இப்படி பயம்தான் நம்ம சுதந்திரத்தை அடிக்கடி தடுத்து நிறுத்துது. அதனால சுதந்திரம்னா முதல்ல வெளிப்புற சூழ்நிலை இல்ல. அது ஒரு உள்ளார்ந்த நிலை. உங்க மனசு பயம் இல்லாமா, ஒப்பீடு இல்லாமா, குற்ற உணர்வு இல்லாமா இருக்குற நிலைதான் உண்மையான சுதந்திரம். இன்னொரு கோணத்துல பார்க்கலாம். நாம போனை எடுத்தா போதும். சோஷியல் மீடியா திறப்போம். ஒரு வீடியோ மட்டும் பார்க்கலாம்னு போவோம். ஆனா 1 மணி நேரம் போயிருக்கும். ஒரு பதிவை பார்த்து நம்மளே ஒப்பிட ஆரம்பிப்போம். அவன் வெளிநாட்டு சுற்றுலா. அவளுக்கு புதிய கார். இவங்க சந்தோஷமான குடும்பம். நமக்கே தெரியாம நம்ம மனநிலை மாறிடும். அப்போ நாம போனை பயன்படுத்துறோமா? இல்ல போன்தான் நம்ம பயன்படுத்துதா? சுதந்திரம்னா நம்ம தேர்வுகள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். நம்ம பழக்கங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஒரு பழக்கத்தை நாம கட்டுப்படுத்தாம, அந்த பழக்கம் நம்மையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா, அதுவும் ஒரு சிறைதான். சில பேருக்கு பணம்தான் சுதந்திரம்னு தோணும். கண்டிப்பா பணம் முக்கியம். வசதியான வாழ்க்கைக்கு அது தேவை. ஆனால் வரலாற்றைப் பார்த்தா, ரொம்ப பணம் இருந்தும் மனநிம்மதி இல்லாமல் வாழ்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சந்தோஷமா இருந்த நிறைய பேரும் இருக்காங்க. அதனால பணம் சுதந்திரத்துக்கு உதவலாம். ஆனால் அதுவே சுதந்திரம் இல்லை. அதே மாதிரி பதவி, புகழ், பாராட்டு இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம் வரலாம். ஆனால் அதைத் தொடர்ந்து தக்கவைத்துக் கொள்ளணும் என்ற பயம் வந்துடுச்சுனா, என்னோட இமேஜ் போயிடுமோ? மக்கள் என்னை மறந்துடுவாங்களோ? என்ற பதட்டம் ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவும் ஒரு பந்தம்தான். அப்படின்னா உண்மையான சுதந்திரம் என்ன? நீங்க உங்க மதிப்புகளுக்கு எதிராக நடக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருப்பது. உங்க மனசு என்ன சொல்லுதோ அதைக் கேட்க முடிவது. ஒரு முடிவு எடுக்கும்போது பயத்திலிருந்து இல்லாமல் தெளிவிலிருந்து தேர்வு செய்வது. ஒரு நாள் முழுக்க நீங்க யாரையும் கவரணும்னு முயற்சி செய்யாம இருக்கிறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடணும்னு எந்த அழுத்தமும் இல்லை. எல்லாருக்கும் பிடிக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்க நீங்களாகவே இருக்கிறீங்க. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? லேசா இருக்கும். மனசு ரிலாக்ஸா இருக்கும். அதுதான் சுதந்திரத்தோட முதல் சுவை. சுதந்திரத்தோட சேர்ந்து பொறுப்பும் வரும். இந்த முடிவை நான் எடுத்தேன். அதோட விளைவையும் நானே ஏற்றுக்கறேன். வேற யாரையும் குறை சொல்ல மாட்டேன். இந்த முதிர்ச்சி வந்தால்தான் சுதந்திரம் அர்த்தமுள்ளதாக மாறும். ஒரு குழந்தை சைக்கிள் கத்துக்கும்போது அப்பா பின்னாடி சீட்டை பிடிச்சிருப்பார். கொஞ்ச நேரம் அப்படியே உதவி செய்வார். ஒரு கட்டத்துக்கு பிறகு கையை விட வேண்டியதுதான். அப்போதான் குழந்தை பேலன்ஸ் கத்துக்கும். ஆரம்பத்துல கொஞ்சம் பயம் இருக்கும். கொஞ்சம் விழும். மறுபடியும் எழுந்து ஓட்டும். கடைசியில் ஒரு நாள் தனியா சைக்கிள் ஓட்டும். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். எப்போதும் யாராவது நமக்கு துணையாக இருக்கணும்னு நினைச்சா நம்ம சுதந்திரம் வளராது. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். கொஞ்சம் தவறு செய்ய நமக்கே அனுமதி கொடுக்கணும். அப்போதான் தன்னம்பிக்கை வரும். இன்னொரு முக்கியமான விஷயம்.
சுதந்திரம்னா சுயநலமா இருப்பது இல்லை. என் இஷ்டம். நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் என்பதுதான் சுதந்திரம் கிடையாது. ஏன்னா உங்க செயல் வேற யாருக்காவது தேவையில்லாத கஷ்டத்தை கொடுத்தா அது சுதந்திரம் இல்லை. அது பொறுப்பில்லாத தன்மை. உண்மையான சுதந்திரம் எப்போதுமே விழிப்புணர்வோட சேர்ந்திருக்கும். நம்ம தேர்வு நமக்கு மனநிம்மதியை கொடுக்கணும். அதே நேரத்தில் மற்றவர்களோட மரியாதையையும் மதிக்கணும். தினசரி வாழ்க்கையில் இதை பழகணும்னா பெரிய மாற்றங்கள் தேவையில்லை. ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கோங்க. எந்த முடிவு எடுத்தாலும் இதை நான் பயத்தினால செய்றேனா இல்ல உண்மையிலேயே இது சரின்னு தோணுதுனால செய்றேனா? உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. இந்த ஒரு கேள்வியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். சுதந்திரம்னா வெளியில இருக்கிற கதவு திறக்கிறது மட்டும் இல்லை. உள்ள இருக்கிற பயம், குற்ற உணர்வு, ஒப்பீடு, மற்றவர்களின் அங்கீகாரம் வேண்டும்னு நினைக்கிற தேவை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைந்து போறதுதான். அந்த பயணம்தான் உண்மையான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையை யாரோ எழுதி கொடுத்த ஒரு திரைக்கதை மாதிரி வாழாம நம்ம மனசுக்கு உண்மையான திசையில நடக்க ஆரம்பிப்போம். தலைப்பு 3: மனப்பதிவுகளின் சங்கிலிகளை உடைத்தல். இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. கண்டிஷனிங் என்ற வார்த்தை கொஞ்சம் தொழில்நுட்பமா தோணலாம். ஆனால் அதை ரொம்ப எளிமையா சொன்னா நம்ம யோசிக்கிற விதம், நடக்கிற விதம், நம்பிக்கையா வைத்திருக்கிற பல விஷயங்கள். இதெல்லாம் நாம தனியா தேர்வு செய்தது இல்ல. சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற பழக்கங்களும் எண்ணங்களும் தான் கண்டிஷனிங். ஒரு குழந்தை பிறக்கும்போது அது யாரையும் மதிப்பீடு பண்ணாது. யார் பெரியவர், யார் சின்னவர் என்று தெரியாது. எந்த மதம், எந்த சாதி, எந்த சமூக நிலைன்னு தெரியாது. அது சிரிக்கும், விளையாடும், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சா அதைச் சுற்றியிருக்கிற உலகம் அதை வடிவமைக்க ஆரம்பிக்கும். இதைச் செய்யாதே ஹூட், அப்படி பேசாதே ஹூட், இந்த மாதிரிதான் இருக்கணும் ஹூட், மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் தினமும் திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம சிந்தனையும் அதே பாதையில போக ஆரம்பிக்கும். இதுல எல்லாமே தவறுன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கணும். நல்லது கெட்டது புரிய வைக்கணும். சமூகத்துல வாழ அடிப்படை மதிப்புகள் தேவை. ஆனா சில நேரங்களில் இந்த விதிமுறைகள் நம்ம வளர்ச்சிக்கு உதவுறதுக்கு பதிலா நம்ம தனித்துவத்தையே அடக்கி வச்சிடும். கொஞ்சம் உங்க வாழ்க்கையை நினைச்சுப் பாருங்க. ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். ஆனா கையை தூக்க மாட்டீங்க. ஏன்? தவறான பதில் சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்களோன்னு பயம். அந்த ஒரு அனுபவம் மெதுவா நம்ம மனசுல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். பாதுகாப்பா இருக்கணும்னா அமைதியா இருக்கணும் ஹூட். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல சேர்ந்த பிறகும் அதே பழக்கம் தொடரும். மீட்டிங்ல நல்ல ஐடியா இருந்தாலும் பேச மாட்டோம். பதவி உயர்வு கிடைக்காது. அப்புறம் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையான காரணம் என்ன? சின்ன வயசுல உருவான அந்த மனப்பதிவுதான். இன்னொரு உதாரணம். ஒரு பெண்ணுக்கு ஓவியம் வரைவதுல ரொம்ப ஆர்வம். மணிக்கணக்கா உட்கார்ந்து வரைப்பாள். ஆனா வீட்டுல இதுல எதிர்காலம் இல்லையூ. டாக்டரா ஆகணும் ஹூ, இன்ஜினியரா ஆகணும் ஹூ சொல்லி சொல்லி வளர்த்தா ஒரு கட்டத்துக்குப் பிறகு அவளுக்கே தனக்கு ஓவியம் பிடிக்கும்னு மறந்து போயிடும். இதுதான் மனப்பதிவுகளின் சக்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முடிவுகள் நம்ம மனசுல இருந்து வந்தது? எவ்வளவு முடிவுகள் பயத்துல இருந்து வந்தது? எவ்வளவு முடிவுகள் மற்றவர்களோட அங்கீகாரத்துக்காக எடுத்தோம்? இந்த கேள்வி ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா இந்த கேள்விதான் நம்ம விழிப்புணர்வுக்கான முதல் படி. இந்த மனப்பதிவுகள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சங்கிலி மாதிரி. அதை நம்ம கண்களால பார்க்க முடியாது. ஆனா அது நம்ம முடிவுகளை கட்டுப்படுத்தும். அதுதான் அதோட ஆபத்து. ஏன்னா அது நம்மள கட்டி போட்டிருக்கிறதே நமக்கே தெரியாது.
ஒரு யானை சின்ன வயசுல இருக்கும்போது அதை ஒரு வலிமையான சங்கிலியால கட்டி வைப்பாங்க. அது எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த சங்கிலியை உடைக்க முடியாது. பல வருடங்கள் கழிச்சு யானை பெரியதா வளர்ந்த பிறகு அந்த சங்கிலியை சுலபமா உடைக்க முடியும். ஆனா அது முயற்சி செய்யாது. ஏன்னா அதோட மனசுல ஒரு நம்பிக்கை பதிஞ்சிருக்கும். என்னால முடியாதியூ. நம்ம வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கண்ணுக்கு தெரியாத சங்கிலிகள் நிறைய இருக்கு. என்னால ஆங்கிலம் பேச முடியாதியூ. என்னால பிசினஸ் செய்ய முடியாதியூ. என்னால பொதுமக்கள் முன்னாடி பேச முடியாதியூ. நம்ம குடும்பத்துல யாரும் இப்படி செய்யலையூ. என் வாழ்க்கை இப்படித்தான் ஹூட். இந்த வாக்கியங்கள் எல்லாம் உண்மையா? இல்ல பல வருடங்களா திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட மனப்பதிவுகளா? இதைத்தான் நாம கவனிக்க ஆரம்பிக்கணும். ஒரே நாள்ல இந்த சங்கிலிகள் எல்லாம் உடைஞ்சிடாது. ஆனா ஒவ்வொரு சங்கிலியையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அது பலவீனமா ஆகும். உதாரணத்துக்கு, என்னால முடியாதியூ ன்னு தோணுச்சுனா உடனே உங்களையே கேட்டுக்கோங்க. யார் சொன்னது? நான் உண்மையிலேயே முயற்சி பண்ணேனா? இல்ல நானே ஊகிச்சுக்கறேனா? இந்த மாதிரி சுய கேள்விகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இன்னொரு மனப்பதிவு, ஒப்பீடு. சின்ன வயசுல இருந்தே நம்மளை ஒப்பிட்டே வளர்க்கிறாங்க. உன் கசின் முதல் ரேங்க் ஹூ. பக்கத்து வீட்டு பையன் ஏற்கனவே செட்டில் ஆயிட்டான் ஹூ. உன் நண்பன் கார் வாங்கிட்டான் ஹூ. இப்படி ஒப்பிட்டுக்கிட்டே இருந்தா நம்ம வெற்றியையும் மற்றவர்களோட அளவுகோலில அளக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் நமக்கு உண்மையில என்ன வேணும்னு யோசிக்க மாட்டோம். மற்றவர்கள் என்ன சாதிச்சாங்கன்னு தான் பார்ப்போம். இந்த மனப்பதிவுகளோட இன்னொரு விளைவு, நம்ம உணர்வுகளை அடக்கிக் கொள்ள கத்துக்கிறோம். அழுதா பலவீனம் ஹூ. பயந்தா பலவீனம் ஹூ. குழப்பமா இருந்தா பலவீனம் ஹூ. உதவி கேட்டா பலவீனம் ஹூ. இப்படி கேட்டு கேட்டு வளரும்போது ஒரு நாள் நமக்கே நம்ம உணர்வுகள் புரியாம போயிடும். ஆனா உண்மையில உணர்வுகள் பலவீனம் இல்லை. அவை நமக்கு ஒரு செய்தியை சொல்ல வருது. அதை புரிஞ்சிக்கிறதுதான் முதிர்ச்சி. இந்த மனப்பதிவுகளின் சங்கிலிகளை உடைக்கிறதுன்னா எல்லா விதிமுறைகளையும் மறுக்கிறது இல்லை. எல்லா பாரம்பரியங்களும் தவறுன்னு சொல்லதும் இல்லை. அதுவும் ஒரு தீவிரமான அணுகுமுறைதான். இந்த தலைப்பு சொல்ல வரது சமநிலையான அணுகுமுறை. ஒரு நம்பிக்கை இருந்தா அதை கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க. அதே மாதிரி காரணமே இல்லாம மறுக்கவும் வேண்டாம். முதல்ல அதை புரிஞ்சிக்கோங்க. இது எனக்கு உண்மையிலேயே அர்த்தமுள்ளதா? இது என் அனுபவத்தோட பொருந்துதா? இதை பின்பற்றும்போது நான் உயிரோட்டமா உணர்றேனா? இந்த கேள்விகள் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில சில பழக்கங்கள் நமக்கு உதவும். சில பழக்கங்கள் நம்ம வளர்ச்சியை நிறுத்தும். சில நம்பிக்கைகள் நம்ம தன்னம்பிக்கையை வளர்க்கும். சில நம்பிக்கைகள் அதை உடைக்கும். இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுதான் விழிப்புணர்வு. ஒரு அறையில பல வருடங்களா திரைச்சீலை மூடியே இருக்கு என்று கற்பனை பண்ணுங்க. உள்ளே கொஞ்சம் இருட்டா இருக்கும். அந்த அறையில இருக்கிற ஒருத்தருக்கு அதுதான் இயல்பான வெளிச்சம்னு தோணும். ஒரு நாள் திரைச்சீலையை திறந்தா சூரிய ஒளி முழுசா உள்ளே வரும். அப்போதான் அவருக்கு புரியும், இவ்வளவு நாளா நான் இருட்டைத்தான் இயல்புன்னு நினைச்சிருக்கேன். மனப்பதிவுகளும் இதே மாதிரிதான். அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும்போதுதான் புதிய வாய்ப்புகள் தெரியும். புதிய தன்னம்பிக்கை வரும். புதிய வாழ்க்கை திறக்கும். உண்மையான சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற முக்கியமான படி இதுதான். நம்ம மனசுல பல வருடங்களா உருவான தேவையில்லாத சங்கிலிகளை மெதுவா கண்டுபிடிக்கணும். அதை உடைக்கணும். அதுக்கு பொறுமை வேணும். விழிப்புணர்வு வேணும். தைரியம் வேணும். ஆனா அந்த பயணத்தை ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளிலிருந்து வெளியே வந்து நம்ம உண்மையான அடையாளத்தோட மீண்டும் இணைய ஆரம்பிக்கும். அதுதான் இந்த தலைப்போட ஆழமான சாராம்சம். தலைப்பு 4, நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம். இந்த தலைப்பில் பேசப் போற விஷயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு குணத்தைப் பற்றி. அதுதான் தைரியம். ஆனா இங்க பேசுற தைரியம்னா சண்டை போடுற தைரியம் இல்ல,
பயமே இல்லாம இருப்பதும் இல்ல. பயம் இருந்தாலும் உண்மையான உங்களையே விட்டுக் கொடுக்காமல் முன்னேறுற தைரியம்தான் இந்த தைரியம். நம்ம எல்லாரும் ஒரு கட்டத்துல நானாக இருந்தா மத்தவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா கண்டிப்பா யோசிச்சிருப்போம். இந்த ஒரு பயம்தான் பல பேரோட வாழ்க்கையை அமைதியா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளியில் படிக்கும்போது நண்பர்கள் எல்லாரும் ஒரு ட்ரெண்ட் பின்பற்றுவாங்க, நீங்களும் அதையே பின்பற்றுவீங்க. கல்லூரிக்கு போன பிறகு வேற ஒரு ட்ரெண்ட். ஆபீஸுக்கு போன பிறகு வேற ஒரு ட்ரெண்ட். சோஷியல் மீடியாவில் வேற ஒரு ட்ரெண்ட். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் நாம நம்மளை மாற்றிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் மாற்றிக்கிறது தேவையா இருக்கலாம். ஆனால் அப்படியே மாற்றிக்கிட்டே போய் நம்ம உண்மையான தனித்துவத்தையே இழந்துட்டோம்னா அது நம்ம வாழ்க்கையையே மாற்றிடும். ஒரு நடிகரை கற்பனை பண்ணுங்க. ஒவ்வொரு படத்திலும் அவர் ஒவ்வொரு கதாபாத்திரமா நடிப்பார். படப்பிடிப்பு முடிஞ்ச பிறகு மேக்கப்பை கலைச்சிடுவார். அந்த கதாபாத்திரமும் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா நிஜ வாழ்க்கையில பல பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த கதாபாத்திரம் முடிவே அடைய மாட்டேங்குது. ஆபீஸுக்கு ஒரு முகம், குடும்பத்துக்கு ஒரு முகம், நண்பர்களுக்கு ஒரு முகம், சோஷியல் மீடியாவுக்கு இன்னொரு முகம். இப்படி முகமூடிகளை மாற்றி மாற்றி வாழ்றாங்க. ஒரு நாள் அவங்களுக்கே உண்மையில நான் யாரு இன்னும் தெரியாம போயிடும். அதனாலதான் நீங்களாகவே இருப்பதற்கு தைரியம் தேவை. ஏன்னா உங்க உண்மையான குணம் எல்லாருக்கும் பிடிக்காம இருக்கலாம். நீங்க எடுக்கிற முடிவுகளை எல்லாரும் பாராட்ட மாட்டாங்க. நீங்க தேர்வு செய்யற பாதையை சிலர் விமர்சிக்கலாம். அதை எதிர்கொள்ளுற மனவலிமைதான் உண்மையான தைரியம். ஒரு சின்ன உதாரணம். ஒரு பையன் பாதுகாப்பான வேலையில் இருக்கான். நல்ல சம்பளம். ஆனா அவனுக்கு கல்வித்துறையில் வேலை செய்யணும், மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. அதை சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? லூசா, இவ்வளவு நல்ல வேலையை விட்டு போறியா? உன் எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படி நிறைய கேள்விகள் வரும். அப்போ அவனுக்கு 2 வழிகள் இருக்கு. 1. மத்தவங்க பயத்துக்கு அடிபணிஞ்சு அப்படியே இருக்கலாம். இல்ல, தன்னோட மனசு என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்ல திட்டமிட்டு தேவையான ஆபத்தை ஏற்று முன்னேறலாம். இந்த 2வது வழிக்குத்தான் தைரியம் தேவை. தைரியம்னா யோசிக்காம குதிக்கிறது இல்ல, கவனக்குறைவா நடக்கிறதும் இல்ல. அது ஒரு விழிப்புணர்வான முடிவு. பயம் இருக்கு, ஆபத்து இருக்கு. ஆனா இதுதான் எனக்கு சரி என்று எனக்கு தெளிவாயிருக்கு. அதனால நான் முன்னேறுறேன். இந்த முதிர்ச்சிதான் தைரியம். வாழ்க்கையில பயம் எப்போதும் இருக்கும். தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், இழப்பு பயம், தனிமை பயம், மற்றவர்களின் மதிப்பீட்டு பயம். பயம் போன பிறகுதான் தைரியம் வரும்னு இல்ல. பயம் இருந்தாலும் முன்னேறுவதுதான் தைரியம். முதல் முறையா மேடையில பேச போறீங்கன்னு நினைச்சு பாருங்க. இதயம் வேகமா துடிக்கும். கைகள் கொஞ்சம் நடுங்கும். குரல் மாறும். அதனால மேடைக்கே போகாம இருந்தா பயம் ஜெயிச்சிருச்சு. அதே பயத்தோட மைக்கை பிடிச்சு பேச ஆரம்பிச்சா தைரியம் ஜெயிச்சிருச்சு. வித்தியாசம் ரொம்ப எளிமையானது. பயம் இல்லாதவன் தைரியசாலி இல்லையூ. பயம் இருந்தும் முன்னேறுறவன்தான் உண்மையான தைரியசாலியூ. இன்னொரு முக்கியமான விஷயம். நாம பல நேரங்களில் மற்றவர்களின் அங்கீகாரத்துக்கு அடிமையாகிடுறோம். யாராவது பாராட்டினா சந்தோஷம், லைக்ஸ் அதிகமா வந்தா சந்தோஷம், புகழ்ந்தா தன்னம்பிக்கை, குறை சொன்னா மனசு உடைஞ்சிடும். அப்போ நம்ம சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் மத்தவங்க கையில போயிடுது. நம்மளை நாம ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா இந்த சார்பு மெதுவா குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பலவீனங்கள் இருக்கலாம், தவறுகள் நடக்கலாம், குழப்பங்கள் வரலாம். இதெல்லாம் இயல்பானதுதான். குறை இல்லாத மனிதரா இருக்கணும்னு நினைக்கிற அழுத்தம்தான் தேவையில்லாதது. ஒரு மரம் மலரும்போது பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்து அதை மாதிரி ஆகணும்னு முயற்சி செய்யாது.
மாமரம் மாம்பழம்தான் கொடுக்கும். தென்னை தேங்காய்தான் கொடுக்கும். இரண்டையும் ஒப்பிடுறதுல அர்த்தமே இல்லை. இரண்டுக்கும் தனித்தனி நோக்கம் இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கைக்கும் ஒரு தனித்துவமான திசை இருக்கு. நீங்க வேற யாராவது மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணினா உங்க தனித்துவத்தையே இழந்துடுவீங்க. சோஷியல் மீடியா இதை இன்னும் கஷ்டமாக்குது. ஒரு ரீல் பார்க்கிறோம், ஒரு வெற்றிக் கதையை பார்க்கிறோம், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்புறம் நம்ம வாழ்க்கை சலிப்பா தோணும். ஆனா நாம பார்க்கிறது முழு வாழ்க்கை இல்ல. அது வெறும் சிறந்த தருணங்களின் தொகுப்பு. அதனால ஒப்பிடுறதுக்கு பதிலா உத்வேகம் பெறலாம். ஆனா நகல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களாகவே இருப்பதற்கான தைரியம்னா தினசரி வாழ்க்கையில் சின்ன சின்ன நேர்மையான முடிவுகள். பிடிக்காத விஷயத்துக்கு மரியாதையா இல்லைன்னு சொல்றது. பிடிச்ச பொழுதுபோக்குக்கு நேரம் ஒதுக்குறது. தெரியாததே தெரியாதுன்னு ஒத்துக்குறது. தேவைப்பட்டா உதவி கேட்கிறது. உணர்வுகளை ஆரோக்கியமா வெளிப்படுத்துறது. இவை எல்லாம் சின்ன விஷயங்கள் மாதிரி தோணலாம். ஆனா இந்த சின்ன செயல்கள்தான் உள்ளார்ந்த தைரியத்தை உருவாக்கும். இன்னொரு அழகான உதாரணம். ஒரு சிற்பி பெரிய கல் ஒன்றை எடுத்துக்கிட்டு ஒரு சிலையை உருவாக்குறார். அவர் புதுசா சிலை உருவாக்கலை. ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ள இருந்த உருவத்தை வெளிக்கொண்டு வந்தார். தேவையில்லாத கல்லைத்தான் செதுக்கி அகற்றுறார். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நாம வேற யாராகவும் மாற வேண்டியதில்லை. ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிற உண்மையான நம்மை வெளிக்கொண்டு வரணும். அதுக்காக தேவையில்லாத பயங்களை அகற்றணும். ஒப்பீட்டை விடணும். மற்றவர்களின் அங்கீகாரத்துக்கு அடிமையா இருக்கிற பழக்கத்தை விடணும். பொய்யான நம்பிக்கைகளை விடணும். அப்போதான் நம்ம உண்மையான குணம் இயல்பாக வெளிப்படும். இந்த பயணம் எளிது இல்ல. ஏன்னா சில நேரங்களில் தனியா நடக்க வேண்டி வரும். சிலர் நம்மை புரிஞ்சிக்க மாட்டாங்க. சில உறவுகள் மாறலாம். சில வாய்ப்புகள் நழுவிப் போகலாம். ஆனா ஒரு மிகப்பெரிய லாபம் இருக்கும். இரவு தூங்கப் போறப்போ, இன்னைக்கு நான் வேற யாருக்காகவும் நடிக்கலை. நான் நானாகவே வாழ்ந்தேன் இன்னும் சொல்லிக்கிற ஆழமான மனநிறைவு கிடைக்கும். அந்த மனநிறைவுக்கு ஈடான பெரிய வெற்றி ரொம்ப குறைவு. ஏன்னா உலகமே உங்களை பாராட்டினாலும் நீங்க உங்களை ஏற்றுக்கொள்ளலனா அந்த பாராட்டு வெறுமையாத்தான் இருக்கும். ஆனா உலகம் கொஞ்சம் விமர்சனம் பண்ணினாலும் நீங்க உங்களை உண்மையா ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க உள்ளே ஒரு அமைதி இருக்கும். ஒரு மனவலிமை இருக்கும். ஒரு நிம்மதி இருக்கும். அதுதான் இந்த தலைப்பு சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம். நீங்களாகவே இருப்பதற்கு பயம் இருக்கலாம். சவால்கள் இருக்கலாம். ஆனா அந்த பாதைதான் உண்மையான மனநிறைவு, நீடித்த அமைதி, அர்த்தமுள்ள வாழ்க்கை ஆகியவற்றை நமக்கு கொடுக்கும். தலைப்பு 5. பொறுப்பும் தனித்துவமும். இந்த தலைப்பு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுது. நம்ம எல்லாரும் எனக்கு சுதந்திரம் வேணும் என் வாழ்க்கை என் இஷ்டம் இன்னும் சொல்வோம். ஆனா சுதந்திரத்தோட சேர்ந்து கண்டிப்பா வர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பொறுப்பு. பொறுப்பு இல்லாத சுதந்திரம் ஆரம்பத்துல நல்லா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா நீண்ட காலத்துல அது குழப்பத்தையும் பிரச்சனைகளையும் தான் உருவாக்கும். ஒரு காரை முழு வேகத்துல ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கலாம். ஆனா போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. இல்லன்னா உங்களுக்கும் ஆபத்து. மற்றவர்களுக்கும் ஆபத்து. அதே மாதிரி வாழ்க்கையில நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நாம பல நேரங்களில் நம்ம சூழ்நிலைக்கு வேற யாரையாவது குறை சொல்லுறது ரொம்ப சுலபம்னு நினைப்போம். என் பெற்றோர் எனக்கு ஆதரவு தரலையூ. என் மேலாளர் நல்லவரில்லையூ. என் நண்பர்கள் என்னை ஊக்கப்படுத்தலையூ. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையூ. காலம் சரியில்லையூ. இந்த காரணங்கள் சில சூழ்நிலைகளில் உண்மையா இருக்கலாம். ஆனா நாம நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு கேள்விதான் பாதிக்கப்பட்ட மனநிலையில இருந்து பொறுப்புள்ள மனநிலைக்கு நம்மள கூட்டிக் கொண்டு போகும். மழை பெய்யுது.
நீங்க வெளியே போகணும். மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. ஆனா குடை எடுத்துக்கிட்டு போகலாம். ரெயின்கோட் போடலாம். கொஞ்சம் நேரம் காத்திருக்கலாம். அது உங்க தேர்வு. வானிலையை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணும்னு முடிவு பண்றது உங்க கையில இருக்கு. வாழ்க்கையும் அப்படித்தான். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்காது. ஆனா அதை எப்படி சமாளிக்கணும்னு முடிவு பண்றது நம்ம கையில இருக்கு. அதுதான் பொறுப்போட ஆரம்பம். இன்னொரு முக்கியமான விஷயம் தனித்துவம். தனித்துவம்னா சுயநலமா இருக்கிறது இல்ல. எனக்கு மட்டும்தான் முக்கியம் இன்னும் வாழ்றதும் இல்ல. அது உங்க தனிப்பட்ட குணத்தை புரிஞ்சுக்கிறது. உங்க பலம் என்ன? உங்க மதிப்புகள் என்ன? உங்க கனவுகள் என்ன? அதை மதிக்கிறது. ஒரு தோட்டத்தை கற்பனை பண்ணுங்க. அங்க ரோஜா இருக்கு. மல்லிகை இருக்கு. சூரியகாந்தி இருக்கு. தாமரை இருக்கு. எந்த பூவும் இன்னொரு பூ மாதிரி ஆகணும்னு முயற்சி செய்யாது. ரோஜா மல்லிகை மாதிரி மனம் கொடுக்க முயற்சி செய்யாது. சூரியகாந்தி தாமரை மாதிரி தண்ணீர்ல வளர முயற்சி செய்யாது. ஒவ்வொரு பூவுக்கும் தனி அழகு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவம் இருக்கு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, நம்ம தனித்துவத்தை விட்டுட்டு ஒப்பீட்டை தேர்வு செய்யும் போதுதான். அவன் மாதிரி நானும் இருக்கணும் அவள் மாதிரி நானும் பேசணும் அவங்க மாதிரி நானும் வெற்றி பெறணும் இப்படி ஒப்பிட ஆரம்பிச்சா நம்ம இயல்பான வளர்ச்சி நின்னு போயிடும். கொஞ்சம் உங்க பள்ளி நாட்களை நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் ஒரே தேர்வு, ஒரே பாடத்திட்டம், ஒரே மதிப்பெண் முறை. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படியில்லை. ஒருத்தர் படைப்பாற்றலில சிறந்தவரா இருப்பார். இன்னொருத்தர் தலைமைத்துவத்தில சிறப்பா இருப்பார். வேறொருத்தர் தொடர்பு கொள்ளுற திறமையில வலிமையா இருப்பார். மற்றொருத்தர் பொறுமையில சிறந்தவரா இருப்பார். எல்லாரையும் ஒரே அளவுகோலால் அளக்க முடியுமா? முடியாது. அதனால்தான் தனித்துவம்னா உங்களுக்கான பாதையை நீங்களே கண்டுபிடிக்கிறது. பொறுப்புன்னா அந்த பாதையில் நடக்கும்போது வருகிற விளைவுகளை ஏற்றுக்கொள்வது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க உடல் நலத்தை மேம்படுத்தணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஜிம்மில் சேர்றீங்க. 2 நாள் போனதுக்கப்புறம் உடம்பு வலிக்குது. அப்போ உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஜிம் வேஸ்ட் ட்ரெய்னர் சரியில்லை இன்னும் குறை சொல்லலாம். இல்ல, உடம்பு புதிய பயிற்சிக்கு பழகிக்கிட்டு இருக்கு. நான் தொடர்ந்து முயற்சி செய்றேன் இன்னும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளலாம். வித்தியாசம் ரொம்ப எளிமையானது. குறை சொல்றதுக்கு ரொம்ப குறைவான சக்திதான் தேவை. மாற்றம் உருவாக்குறதுக்கு அதிக தைரியம் தேவை. நம்ம பல நேரங்களில் சந்தோஷத்தை கூட வெளியில தேட ஆரம்பிச்சிடுறோம். அவன் என்னை பாராட்டினா நான் சந்தோஷம் அவள் என்னை மதிச்சா நான் சந்தோஷம் பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் வீடு வாங்கினா சந்தோஷம் இவை எல்லாம் சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனா நிரந்தரமானது இல்லை. ஏன்னா அது வெளியில இருக்கிற விஷயங்கள். பொறுப்புன்னா என்னோட உணர்ச்சி நிலைக்கும் நானே பொறுப்பு புரிஞ்சிக்கிறது. இந்த உணர்வு வந்துடுச்சுனா வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். யாராவது உங்களை விமர்சிச்சாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனா அதனால முழு நாளையும் கெடுத்துக்கிறதா? இல்ல அதுல இருந்து ஏதாவது கத்துக்கிறதா? அது உங்க தேர்வு. யாராவது உங்களை பாராட்டினா சந்தோஷம். ஆனா பாராட்டி இல்லன்னா நீங்க வேலை செய்ய மாட்டீங்களா? அதுவும் உங்க தேர்வுதான். தனித்துவம் வளரணும்னா சில நேரங்களில் தனியா யோசிக்க கத்துக்கணும். தினமும் கொஞ்ச நேரம் அமைதியில இருங்க. உங்களுக்கு உண்மையில என்ன பிடிக்கும்? எந்த வேலை உங்களை உற்சாகப்படுத்துது? உங்க வாழ்க்கையில முக்கியமான மதிப்புகள் என்ன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. ஏன்னா பல பேருக்கு தனக்கு என்ன வேணும்னு தெரியறதை விட மத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தான் நன்றாக தெரியும். அதுதான் பிரச்சினை. இன்னொரு உதாரணம். ஒரு சிற்பி ஒரு கல் துண்டை பார்த்து அதுல இருந்து ஒரு சிலையை உருவாக்குறார்.
பக்கத்துல இருக்கிற சிலையை பார்த்து அதை அப்படியே நகல் எடுக்க முயற்சி செய்ய மாட்டார். அந்த குறிப்பிட்ட கல்லுக்குள்ள இருக்கிற சாத்தியக்கூறு என்னன்னு பார்த்துதான் வேலை செய்வார். வாழ்க்கையிலும் நாம அப்படித்தான் இருக்கணும். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களோட வாழ்க்கை பயணத்தை நகல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடிக்கிறதுதான் முக்கியம். அதுக்கு பொறுப்பு தேவை. ஏன்னா உங்க திறமையை கண்டுபிடிக்க வேற யாரும் வர மாட்டாங்க. உங்க வாழ்க்கையை நல்லதாக்க தினமும் முயற்சி செய்யவும் வேற யாரும் வர மாட்டாங்க. ஆலோசனை எல்லாரும் கொடுப்பாங்க. ஆனா முடிவு நீங்கதான் எடுக்கணும். அதோட விளைவையும் நீங்கதான் எதிர்கொள்ளணும். இது ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தோணலாம். ஆனா இதுலதான் உண்மையான சக்தி இருக்கு. ஏன்னா குறை சொல்ல யாருமே இல்லன்னா அந்த சக்தி முழுசும் உங்க கையிலதான் இருக்கு. நீங்க மாற்ற முடியும். நீங்க முன்னேற முடியும். நீங்க புதுசா ஆரம்பிக்க முடியும். நீங்க செய்த தவறுகளை சரி செய்ய முடியும். இந்த உணர்வு ரொம்ப வலிமையானது. ஒரு மரம் பழம் கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற மரத்திடம் அனுமதி கேட்காது. அது தன்னோட இயல்பை பின்பற்றும். மழை வந்தாலும் வளரும். வெயில் வந்தாலும் வளரும். மெதுவா வளர்ந்தாலும் வளரும். ஏன்னா அது தன்னோட அடையாளத்தை மறக்காது. நாமும் அதே மாதிரி நம்ம தனித்துவத்தை மதிக்க ஆரம்பிச்சா தேவையில்லாத ஒப்பீடுகள் குறையும். நம்ம முடிவுகளுக்கு நாமே பொறுப்பு எடுத்துக்கிட்டா தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும்போது சுதந்திரம் அர்த்தமுள்ளதாக மாறும். சுதந்திரம் அர்த்தமா மாறும்போது வாழ்க்கை ஒரு சுமையா இல்லாம நம்ம சொந்த தேர்வுகளால உருவான அழகான பயணமா மாறும். அதுதான் இந்த தலைப்பு சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம். பொறுப்பும் தனித்துவமும் ரெண்டும் தனித்தனியான கருத்துகள் இல்லை. இரண்டும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையில தன்னோட வாழ்க்கையை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு தனக்கு சரியான திசையில நம்பிக்கையோட நடக்க ஆரம்பிப்பான். தலைப்பு 6: அன்பு, உறவுகள் மற்றும் சுதந்திரம். இந்த தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானதும் அதே நேரத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமானதும். ஏன்னா அன்புன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். உறவுன்னு சொன்னா அது நம்ம தினசரி வாழ்க்கையோட ஒரு பெரிய பகுதி. ஆனா இந்த இரண்டு விஷயங்களுக்கும் சுதந்திரம் எப்படி தொடர்புபடுது? அதைப் பற்றிதான் இந்த தலைப்பு ஆழமா யோசிக்கச் சொல்லுது. பொதுவா அன்புன்னா ஒருத்தர் மேல பாசம் வைக்கிறது, அக்கறை காட்டுறது, துணையா இருக்கிறதுன்னு தான் நாம நினைப்போம். கண்டிப்பா அதெல்லாம் அன்போட ஒரு பகுதி. ஆனா சில நேரங்களில் நமக்கே தெரியாம அன்புங்கற பேர்ல கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறோம். ஒரு நாள்ல எத்தனை தடவை கால் பண்ண? என் மெசேஜ்க்கு உடனே ரிப்ளை பண்ண மாட்டியா? நீ இதை செய்யக்கூடாதியூ. நீ அங்கே போகக்கூடாதியூ. ஆரம்பத்துல இதெல்லாம் அக்கறை மாதிரி தோணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது அழுத்தமா மாறிடும். அப்புறம் உறவுல சந்தோஷத்துக்கு பதிலா பயம் அதிகமா இருக்கும். ஒரு பறவை உங்க கையில வந்து உட்கார்ந்திருக்கு என்று கற்பனை பண்ணுங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு என்பதற்காக அதை ரொம்ப இறுக்கமா பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு வலி வரும். அது அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு தான் நினைக்கும். ஆனா மெதுவா பிடிச்சீங்கன்னா அதுக்கு சௌகரியமா இருக்கும். உறவுகளும் அதே மாதிரிதான். அளவுக்கு அதிகமான சொந்தக்காரத்தனம் இருந்தாலும் பிரச்சினை. முழுசா கவனிக்காம இருந்தாலும் பிரச்சினை. இரண்டுக்கும் நடுவுல சமநிலை இருக்கணும். அன்பொன்னா சொந்தமாக்கிக்கிறது இல்ல. இணைப்பு. அதுதான் முக்கியம். நாம பல நேரங்களில் ஒரு தவறு செய்வோம். நீ இல்லாம என்னால வாழ முடியாதியூ. இன்னும் ஒரு உறவை உருவாக்குவோம். ஆரம்பத்துல அது ரொம்ப காதலான வார்த்தை மாதிரி தோணும். ஆனா ஆழமா யோசிச்சு பார்த்தா அது இரண்டு பேருக்குமே ஒரு சுமையா மாறிடும். ஏன்னா ஒருத்தரோட சந்தோஷம் முழுசும் இன்னொருத்தர் மேல சார்ந்திருக்கும் போது பயம் தானாகவே வந்துடும். அவன் என்னை விட்டு போயிடுவானா? அவள் மாறிடுவாளா? இந்த உறவு உடைஞ்சிடுமோ? இந்த பயங்கள்தான் தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும். உண்மையான அன்புல சார்பு குறைவா இருக்கும். புரிதல் அதிகமாயிருக்கும். நம்பிக்கை அதிகமாயிருக்கும். மரியாதை அதிகமாயிருக்கும்.
2 மரங்கள் பக்கத்துல வளருது என்று கற்பனை பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே மண்ணுல தான் இருக்கு. ஒரே மழையேதான் பெறுது. ஆனா ஒரு மரம் இன்னொரு மரத்தை மூடி வளராது. ரெண்டுமே தன்னோட வேர்களை தனித்தனியா வளர்க்கும். தன்னோட திசையில வளர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல உறவுல 2 பேரும் தனித்தனியா வளரணும். ஒருத்தரோட கனவுகளை இன்னொருத்தர் மதிக்கணும். ஒருத்தரோட அமைதியை கூட புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். சில பேர் அன்புன்னா தியாகம்தான் இன்னும் சொல்வாங்க. சில சூழ்நிலைகள்ல தியாகம் தேவைப்படலாம். ஆனா தினமும் உங்க அடையாளத்தையே இழக்குறது தியாகம் இல்ல. அது சுய புறக்கணிப்பு. உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு உங்க தனித்துவத்தையே மாத்திக்கிட்டு இன்னொருத்தருக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் வாழ்ந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு விரக்தி வர ஆரம்பிக்கும். அப்போ உறவுல அன்பு இருந்தாலும் சந்தோஷம் குறைஞ்சிடும். இப்படி நிறைய உதாரணங்களை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு கணவருக்கு புகைப்படக்கலை ரொம்ப பிடிக்கும். வார இறுதியில் இயற்கை இடங்களுக்கு போய் புகைப்படம் எடுக்க ஆசை. மனைவிக்கு புத்தகம் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு காபி ஷாப்பில் அமைதியா உட்கார்ந்து படிக்கணும்னு ஆசை. ஆரோக்கியமான உறவுன்னா என்ன? 2 பேரும் ஒருத்தரோட விருப்பத்தை இன்னொருத்தர் மதிப்பாங்க. கொஞ்ச நேரம் சேர்ந்து செலவழிப்பாங்க. கொஞ்ச நேரம் தங்களோட தனிப்பட்ட விருப்பங்களுக்கும் ஒதுக்குவாங்க. அப்போதான் அந்த உறவு எப்போதும் புத்துணர்ச்சியோட இருக்கும். ஏன்னா 2 பேரும் தங்களோட தனித்துவத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பு. நம்ம பல நேரங்களில் எதிர்பார்ப்பு அதிகமா வச்சிருப்போம். ஆனா பேசுறது குறைவா இருக்கும். நான் சொல்லாமலேயே புரிஞ்சிக்கணும். என் மனசை படிச்சிடணும். இப்படி நினைக்கிறது நடைமுறையில சாத்தியமில்லை. அன்பு இருந்தாலும் பேசணும். உணர்வுகளை பகிரணும். குழப்பம் இருந்தா தெளிவுபடுத்தணும். கோபம் வந்தா மரியாதையோட சொல்லணும். அமைதியை தண்டனையா பயன்படுத்த ஆரம்பிச்சா தூரம்தான் அதிகமாகும். ஒரு உறவு வலிமையா இருக்கணும்னா நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மைனா காயப்படுத்துற மாதிரி பேசுறது இல்ல. அன்போட உண்மையே சொல்லுறது. எனக்கு இது சௌகரியமா இல்லையூ. எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட இடம் வேணும். இந்த விஷயம் என்னை காயப்படுத்துது. இப்படி வெளிப்படையா பேசும்போதுதான் நம்பிக்கை உருவாகும். உறவுல சுதந்திரம் ரொம்ப முக்கியம். ஆனா சுதந்திரம்னா என் இஷ்டம். நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இன்னும் அர்த்தம் இல்லை. அது முதிர்ச்சியோட சேர்ந்த சுதந்திரம். மரியாதையோட சேர்ந்த சுதந்திரம். உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னா உங்க துணைக்கும் அதே சுதந்திரம் இருக்கணும். உங்களுக்கு கருத்து இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் கருத்து இருக்கும். உங்களுக்கு கனவுகள் இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் கனவுகள் இருக்கும். இந்த சமநிலையை புரிஞ்சிக்கும்போதுதான் உறவு ஆரோக்கியமா இருக்கும். பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கிற உறவை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் இயல்பாகவே ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. அது ரொம்ப அழகான விஷயம். ஆனா சில நேரங்களில் அந்த அக்கறை அளவுக்கு அதிகமான கட்டுப்பாடா மாறிடும். குழந்தை என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், யாரோட நட்பு வச்சிக்கணும், எல்லா முடிவுகளையும் பெற்றோர்களே எடுத்தா குழந்தைக்கு தன்னம்பிக்கை வளர கஷ்டமா இருக்கும். அதே பெற்றோர்கள் வழிகாட்டுதலை கொடுத்து முடிவு எடுக்க வாய்ப்பு கொடுத்தா குழந்தை ஒரு வலிமையான தனிமனிதராக வளருவான். இதுதான் அன்பும் சுதந்திரமும் சேர்ந்து செயல்படுற ஒரு நல்ல உதாரணம். நட்புலயம் அதேதான். உண்மையான நண்பன் உங்களை கட்டுப்படுத்த மாட்டான். உங்களை மற்றவர்களோட ஒப்பிட மாட்டான். உங்களை வேற யாரையும் மாதிரி மாறணும்னு சொல்ல மாட்டான். உங்க வளர்ச்சியை பார்த்து மனதார சந்தோஷப்படுவான். உங்களுக்கு கஷ்டம் வந்தா துணையா நிற்பான். ஆனா உங்க வாழ்க்கையை அவன் வாழ முயற்சி செய்ய மாட்டான். அதுதான் ஆரோக்கியமான உறவு. ஒரு அழகான பூந்தோட்டத்தை கற்பனை பண்ணுங்க. அங்க பலவிதமான பூக்கள் இருக்கு. எல்லா பூக்களும் ஒரே நிறமா இருந்தா அந்த தோட்டத்தோட அழகு குறைஞ்சிடும். வெவ்வேறு நிறங்கள், வெவ்வேறு மணங்கள், வெவ்வேறு வடிவங்கள். அதனால்தான் அந்த தோட்டம் இவ்வளவு அழகா இருக்கு.
உறவுகளும் அதே மாதிரிதான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான குணம் கொண்டவர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். விருப்பங்கள் வேறுபடலாம். ஆனா மரியாதையும் புரிதலும் இருந்தா அந்த வேறுபாடுகள் பிரச்சனையா மாறாது. மாறாக அது அந்த உறவை இன்னும் பலமானதா மாற்றும். அன்புன்னா ஒருத்தரை மாற்றுறது இல்லை. அவர் யாரோ அதை புரிஞ்சு ஏற்றுக்கொள்வது. உறவுன்னா ஒருத்தரை சொந்தமாக்குறது இல்லை. ரெண்டு பேரும் சேர்ந்து வளருறது. சுதந்திரம்னா தனியா போயிடுறது இல்லை. சேர்ந்து இருந்தாலும் ரெண்டு பேரோட தனித்துவமும் உயிரோட இருக்க விடுறது. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் ஒரு உறவு சுமையா இல்லாம இரண்டு மனசுகளும் நிம்மதியா சந்தோஷமா உண்மையா இணைஞ்சு வாழுற ஒரு அழகான பயணமா மாறும். அதுதான் இந்த தலைப்பு சொல்ல வர்ற முக்கியமான சாராம்சம். தலைப்பு 7, கேள்விகளும் பதில்களும். இந்த அத்தியாயம் கொஞ்சம் வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். ஏன்னா இங்க ஒரு கருத்தை மட்டும் விளக்குறதுக்கு பதிலா வாழ்க்கையை பற்றி நம்ம மனசுல வர்ற பொதுவான கேள்விகளை ஆழமா யோசிக்கச் சொல்லுது. உண்மையில பார்த்தா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையும் கேள்விகளிலிருந்துதான் ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இது என்ன கேக்குறோம். கொஞ்சம் வளர்ந்த பிறகு நான் என்ன படிக்கணும் கேக்குறோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எனக்கு உண்மையில என்ன வேணும் கேள்விகள் வர ஆரம்பிக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு பல பேர் இந்த கேள்விகளையே கேட்குறதை நிறுத்திடுறாங்க. ஏன்னா பதில் உடனே கிடைக்காது. இல்ல, பிஸியான வாழ்க்கையில இதை பற்றி யோசிக்கவே நேரம் ஒதுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சரியான கேள்வியை கேட்கிறது சில நேரங்களில் சரியான பதிலை விட முக்கியமானது. ஒரு தெரியாத நகரத்துல பயணம் பண்ணுறீங்கன்னு கற்பனை பண்ணுங்க. தவறான முகவரியை ஜிபிஎஸ்ல போட்டுட்டா அது எவ்வளவு துல்லியமா வேலை செய்தாலும் சரியான இடத்துக்கு கொண்டு போக முடியாது. முதல்ல சரியான கேள்வி தேவை. நான் எங்கே போகணும் தெளிவு தேவை. வாழ்க்கையும் அதே மாதிரிதான். பல பேர் கேட்குற முதல் கேள்வி, எனக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்கும். இந்த கேள்வி இயல்பானது. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா சந்தோஷம்னா வெளியில தேடுற ஒரு பொருளா, இல்ல நம்ம மனப்பான்மையில இருக்கிற ஒரு குணமா? புதுசா ஒரு போன் வாங்கும்போது சந்தோஷம் வரும். புதிய பைக் வாங்கும்போது சந்தோஷம் வரும். பதவி உயர்வு கிடைச்சா சந்தோஷம் வரும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உற்சாகம் இயல்பாகிடும். அப்புறம் அடுத்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிப்போம். இதுல இருந்து என்ன புரியுது? வெளிப்புற விஷயங்கள் சந்தோஷம் கொடுக்கலாம். ஆனா அவை நிரந்தரமான ஆதாரம் இல்லை. அடுத்த பொதுவான கேள்வி, பயம் எப்படி போகும்? உண்மையில பயம் முழுசா மறைஞ்சிடணும்னு எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பயம் ஒரு இயல்பான மனித உணர்வு. அதை எதிரியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மாணவன் தேர்வு எழுதப் போறான். கொஞ்சம் பதட்டம் இருக்கும். அது இயல்புதான். அந்த பதட்டம் அவனை படிக்கத் தூண்டினா அது உதவிதான் செய்யுது. ஆனா அதே பதட்டத்தால தேர்வே எழுதாம விட்டுட்டான்னா அங்கதான் பிரச்சனை. அதனால கேள்வி, பயத்தை எப்படி நீக்குறது? இல்ல. பயம் இருந்தாலும் எப்படி முன்னேறுறது? தான். இந்த ஒரு பார்வை மாறினாலே வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். இன்னொரு கேள்வி, மத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டத்துல வந்திருக்கும். ஆபீஸ்ல, கல்லூரியில, குடும்ப விழாக்கள்ல, சோஷியல் மீடியால, எல்லா இடங்களிலும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தினமும் எவ்வளவு பேரை பற்றி யோசிக்கிறீங்க? கொஞ்ச நேரம்தான். அப்புறம் உங்க வேலைக்கு போயிடுவீங்க. அதே மாதிரி மத்தவங்களும் அவங்களோட வாழ்க்கையில பிஸியா இருப்பாங்க. நாம நினைக்கிற அளவுக்கு யாரும் நாள் முழுக்க நம்மை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. இந்த உணர்வு மனசை ரொம்ப லேசாக்கும். இன்னொரு பொதுவான கேள்வி, தோல்வி வந்தா என்ன செய்யணும்?
வாழ்க்கையில ஒருபோதும் தோல்வி அடையாத மனிதர் யாருமே இல்லை. நடக்க கத்துக்கும்போது குழந்தை விழும். சைக்கிள் ஓட்ட கத்துக்கும்போது விழும். மொழி கத்துக்கும்போது தவறு செய்யும். அப்போ பெரியவங்களான பிறகு மட்டும் தோல்விக்கு ஏன் பயப்படணும்? தோல்வின்னா நம்ம மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு பின்னூட்டம். இந்த வழி வேலை செய்யல, வேற ஒரு வழியை முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு தவறை நம்ம அடையாளத்தோட சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். பிசினஸ் தோல்வியடைஞ்சிச்சியு, இது ஒரு சம்பவம். ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் ஒரு தோல்வியு, இது அடையாளம். இந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. சம்பவம் தற்காலிகமானது. அடையாளம்னு நிலைச்சுட்டா அது நிரந்தரமா மனசுல பதிஞ்சிடும். அதனால தவறுகளை அனுபவமா பார்க்க கத்துக்கணும். இன்னொரு கேள்வி, வாழ்க்கையோட நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு யாராலும் ரெடிமேட் பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையோட நோக்கம் புத்தகத்துல படிச்சு முடிவு செய்யறது இல்ல, வாழ்ந்து கொண்டே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஒரு இசைக்கலைஞருக்கு இசை வாழ்க்கையோட நோக்கமா இருக்கலாம். ஒரு ஆசிரியருக்கு மாணவர்கள் வாழ்க்கையோட நோக்கமா இருக்கலாம். ஒரு மருத்துவருக்கு சேவை வாழ்க்கையோட நோக்கமா இருக்கலாம். ஒரு அம்மாவுக்கு குடும்பத்தை வளர்ப்பது வாழ்க்கையோட நோக்கமா இருக்கலாம். வாழ்க்கையோட நோக்கத்தை ஒப்பிட முடியாது. அது அனுபவிக்க வேண்டிய ஒன்று. இன்னொரு முக்கியமான கேள்வி, அமைதி எங்கே இருக்கு? பொதுவா நாம விடுமுறைக்கு போனா அமைதி, கடற்கரைக்கு போனா அமைதி, மலைப்பகுதிக்கு போனா அமைதி இன்னும் நினைப்போம். கண்டிப்பா அந்த இடங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ண உதவும். ஆனா நீங்க அமைதியில்லாத மனநிலையோட போனா, கடற்கரையில இருந்தாலும் போனையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே அமைதியான மனநிலையோட இருந்தா, வீட்டோட மொட்டை மாடியில உட்கார்ந்தாலும் மனநிம்மதி கிடைக்கும். அப்போ அமைதி இடத்துல இல்லை, நம்ம மனப்பான்மையில இருக்கு. ஒரு டம்ளர் தண்ணீரை கற்பனை பண்ணுங்க. அதை பலமா குலுக்கினா தண்ணீர் கலங்கி போயிருக்கும். அதை கொஞ்ச நேரம் அமைதியா வச்சுட்டா எல்லா துகள்களும் அடியில் உட்கார்ந்திடும். தண்ணீர் தெளிவா தெரியும். மனசும் அதே மாதிரிதான். தினமும் ஓடிக்கிட்டே இருந்தா தெளிவு வராது. கொஞ்சம் அமைதியே கொடுத்தா பதில்கள் மெதுவா வெளிவர ஆரம்பிக்கும். இன்னொரு அழகான கேள்வி, நான் யாரு? இந்த கேள்விக்கு தொழில் பதில் இல்லை. நான் இன்ஜினியர் ஹூட், நான் பிசினஸ்மேன் ஹூட், நான் ஆசிரியர் ஹூட். இதெல்லாம் வெறும் பாத்திரங்கள். பாத்திரங்கள் மாறலாம், வேலை மாறலாம், வயசு மாறலாம். ஆனா இதையெல்லாம் தாண்டி இருக்கிற உண்மையான நம்மை கண்டுபிடிக்கிறதுதான் இந்த பயணம். அதற்கு விழிப்புணர்வு வேணும், கவனிப்பு வேணும், நேர்மை வேணும். தினசரி வாழ்க்கையில ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம். ஒரு முடிவு எடுக்கும்போது, இதை நான் பழக்கத்தினால செய்றேனா, பயத்தினால செய்றேனா, இல்ல என் மனசு சொல்லுதுனால செய்றேனா? இன்னும் உங்களையே கேட்டுக்கோங்க. ஒரு உரையாடல் முடிஞ்ச பிறகு, நான் உண்மையா பேசினேனா, இல்ல யாரையாவது கவர முயற்சி பண்ணினேனா? இன்னும் யோசிங்க. ஒரு கஷ்டம் வந்தா, இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம்? இன்னும் கேள்வி கேளுங்க. இப்படிப்பட்ட கேள்விகள்தான் நம்ம விழிப்புணர்வை மெதுவா வளர்க்கும். இந்த அத்தியாயத்தோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா, வாழ்க்கையோட எல்லா பதில்களையும் உடனே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா சரியான கேள்விகளை நமக்கே கேக்குற பழக்கம் வந்துடுச்சுனா, ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஆசிரியரா மாறும். ஒவ்வொரு நாளும் நாம நம்ம உண்மையான தன்மைக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போவோம். அந்த பயணம்தான் அர்த்தமுள்ள வாழ்க்கையோட உண்மையான ஆரம்பம். தலைப்பு 8, முடிவுரை, உங்கள் சொந்த விதிமுறைகளில் வாழ்வது. இப்போ வரைக்கும் நாம பேசின ஒவ்வொரு தலைப்பும் தனித்தனி பாடம் மாதிரி தோணியிருக்கும். ஆனா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா, இந்த எல்லா தலைப்புகளும் நம்மை ஒரே திசைக்குத்தான் கூட்டிக்கிட்டு போகுது. அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம உண்மையான மனசோட வாழறதையும்,
அதுதான் லிவிங் ஆன் யோர் ஓன் டெர்ம்ஸ் என்ற தலைப்போட உண்மையான சாராம்சம். கொஞ்சம் நம்ம பயணத்தை திரும்பிப் பார்ப்போம். முதல்ல உண்மையா வாழ்றது பற்றி பார்த்தோம். அப்புறம் சுதந்திரம் என்றால் என்னன்னு யோசிச்சோம். அதுக்கப்புறம் மனப்பதிவுகள் எப்படி நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாம யாருன்னு பயப்படாம இருக்க தைரியம் வேணும்னு பார்த்தோம். பொறுப்பும் தனித்துவமும் சேர்ந்தால்தான் சுதந்திரம் அர்த்தமா மாறும்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்பும் உறவுகளும் கட்டுப்பாட்டுல இல்ல, மரியாதையில்தான் நிலைக்கணும்னு பார்த்தோம். கடைசியா வாழ்க்கையில சரியான கேள்விகளை கேட்பது எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சோம். இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்தே ஒரு பெரிய செய்தியை நமக்கு சொல்லுது. வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம் இல்லை. வாழ்க்கை ஒரு போட்டி இல்லை. வாழ்க்கை வேற யாராவது மாதிரி மாறணும்னு செய்யுற ஒரு திட்டமும் இல்லை. வாழ்க்கைன்னா நாம யாருன்னு மெதுவா கண்டுபிடிக்கிற ஒரு பயணம். தினமும் காலையில எழுந்த உடனே நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். ஆபீஸ் இருக்கும், பிசினஸ் இருக்கும், குடும்பம் இருக்கும், பொருளாதார கடமைகள் இருக்கும். இதெல்லாம் நிஜ வாழ்க்கை. இதையெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனா இந்த பிஸியான வாழ்க்கைக்குள்ள கூட நம்ம மனசுக்கு உண்மையா இருக்க முடியுமா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு ஆற்றை கற்பனை பண்ணுங்க. அது மலையிலிருந்து ஆரம்பிச்சு கடல் வரை ஓடுது. வழியில நிறைய கற்கள் வரும், வளைவுகள் வரும். சில இடங்கள்ல மெதுவா ஓடும், சில இடங்கள்ல வேகமா ஓடும். ஆனா அது வேற எந்த ஆற்றையும் பார்த்து அதைப் போல ஓட முயற்சி செய்யாது. அது தன்னோட பாதையில்தான் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இருக்கலாம். யாராவது சீக்கிரமா வெற்றி அடையலாம். இன்னொருத்தர் கொஞ்சம் தாமதமா தன்னோட இலக்கை அடையலாம். ஒருத்தருக்கு பிசினஸ் நல்லா நடக்கலாம். இன்னொருத்தருக்கு வேலையில்தான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கலாம். ஒருத்தர் உலகம் முழுக்க சுற்றி பார்த்து வாழ்க்கையை ரசிக்கலாம். இன்னொருத்தர் குடும்பத்தோட எளிமையா வாழ்ந்தாலும் மனநிறைவோட இருக்கலாம். இதுல எது சரி, எது தவறு? உண்மையில பார்த்தா உங்களுக்கு உண்மையான மனநிம்மதி கொடுக்கிற பாதைதான் சரியான பாதை. பொதுவா சமூகம் ஒரு நிரந்தரமான வரையறையை நமக்கு கொடுக்க முயற்சி செய்யும். வெற்றினா இதுதான் மூட், சந்தோஷம்னா இதுதான் மூட், சரியான வாழ்க்கைன்னா இதுதான் மூட். ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த வரையறை வேறுபடும். உங்களுக்கு அமைதியான வாழ்க்கைதான் முக்கியமா இருக்கலாம். வேற ஒருத்தருக்கு சாகசம்தான் முக்கியமா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு படைப்பாற்றல்தான் முக்கியமா இருக்கலாம். அதனால உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு முடிவு செய்யுற உரிமை முதல்ல உங்களுக்குத்தான் இருக்கணும். ஆனா அதுக்காக சுயநலமா வாழணும்னு அர்த்தம் இல்லை. நீங்க உங்களை மதிக்கிற மாதிரியே மற்றவர்களையும் மதிக்கணும். உங்க சுதந்திரத்தை மதிக்கிற மாதிரியே மற்றவர்களோட சுதந்திரத்தையும் மதிக்கணும். உங்க கனவுகளை துரத்துற மாதிரியே மற்றவர்களோட கனவுகளுக்கும் இடம் கொடுக்கணும். அதுதான் சமநிலையான வாழ்க்கை. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை இப்போ இருக்கிற இடத்துல இருந்து திரும்பி பார்த்து யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்கிற முக்கியமான முடிவுகள் பயத்தால வருதா? மற்றவர்களோட அங்கீகாரம் வேணும்னு வருதா? இல்ல உங்க மனசு சொல்லுதனால வருதா? இந்த ஒரு கேள்வியே சில நேரங்களில் வாழ்க்கையோட திசையை மாற்றிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் தவறு செய்வோம். சில முடிவுகள் சரியா இருக்கும், சில முடிவுகள் வேலை செய்யாம போகலாம். அதனால நம்ம பயணம் தவறானதுன்னு அர்த்தம் இல்லை. நடக்க கத்துக்கும்போது கீழே விழுந்த குழந்தையை பார்த்து யாருமே நீ இனிமேல் நடக்கக் கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் தவறுகள்னா கற்றுக்கொள்ளுற பயணத்தோட ஒரு பகுதிதான். அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா குற்ற உணர்வு குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு அழகான கண்ணாடி உதாரணத்தை பார்க்கலாம். கண்ணாடி முன்னாடி நின்னா அது உங்க முகத்தைத்தான் காட்டும், வேற யாரோட முகத்தை காட்டாது. வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கணும். அது உங்க மதிப்புகளை பிரதிபலிக்கணும், உங்க தேர்வுகளை பிரதிபலிக்கணும், உங்க நேர்மையை பிரதிபலிக்கணும். அப்போதான் இரவு தூங்கப் போறப்போ
இன்னைக்கு நான் என் மனசுக்கு பொய் சொல்லலை. நான் உண்மையா வாழ முயற்சி பண்ணினேன்னு சொல்லிக்கிற அமைதி கிடைக்கும். அந்த அமைதிதான் மிகப்பெரிய சாதனை. ஏன்னா வெளியுலகம் கொடுக்கிற வெற்றிக்கு ஒரு எல்லை இருக்கு. விருதுகளுக்கு ஒரு எல்லை இருக்கு. பணத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. புகழுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஆனா மனசுக்குள்ள வர்ற நிம்மதிக்கு விலை கிடையாது. அதை யாராலும் வாங்கிக் கொடுக்க முடியாது. யாராலும் எடுத்துட்டு போகவும் முடியாது. அது நம்ம தினசரி தேர்வுகளால உருவாகுறது. அதனால இந்த பயணத்தை ஒரு இலக்கா மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தினசரி பயிற்சி. தினசரி விழிப்புணர்வு. தினசரி நேர்மை. தினசரி தைரியம். தினசரி பொறுப்பு. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்களே புரிஞ்சிக்கிற ஒரு அழகான பயணம். ஒரே நாள்ல எல்லா பதில்களும் கிடைக்காது. எல்லா பயங்களும் மறைஞ்சிடாது. எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடாது. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க உண்மையான தன்மைக்கு ஒரு படி நெருக்கமா போய்கிட்டே இருந்தா அதுவே ஒரு அர்த்தமுள்ள வெற்றி. அதுதான் இந்த புத்தகத்தோட முழு சாராம்சம். நம்ம வாழ்க்கையை வேற யாராவது எழுதி கொடுத்த திரைக்கதை மாதிரி நடிக்காம நம்ம மனசோட, நம்ம மதிப்புகளோட, நம்ம உண்மையான அடையாளத்தோட வாழ ஆரம்பிக்கிறதுதான் இந்த புத்தகம் சொல்ல வர்ற முக்கியமான செய்தி. அந்த பயணம்தான் உண்மையில ஒரு சந்தோஷமான, அமைதியான, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான வழியை காட்டும். அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு இந்த ஆடியோ புக்கில் லிவிங் ஆன் யோர் ஓன் டெர்ம்ஸ் புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் விரிவாக பார்த்தோம். இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோடும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்துக்கோங்க. உங்க கருத்துக்களையும் அனுபவங்களையும் கமெண்ட்ல கண்டிப்பா பகிருங்க. மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோட புதிய ஆடியோ புக்கில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.